ஸோ நான் முதல் வீடியோல முதல் 10 கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் போட்டிருப்பேன். இஸ் ரைட். ரெண்டாவது வீடியோ இது இப்போ நைட் ரெக்கார்ட் பண்றேன். நான் அப்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி முடிய. ஸோ இந்த பேப்பர் நான் டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால ஷேர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அந்த பேப்பரை. ரைட். ஸோ பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். ஸோ என்னோட படித்தவர்கள் எல்லாருக்கும் நான் வேண்டிய வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பினேன். மற்றவர்களுக்கு அந்த என்னோட பிசிக்ஸ் வித் அவேசன் டெலிகிராம் குரூப்ல நான் போட்டிருக்கேன் அந்த பிடிஎஃப். ஓகே தானே? சரி. இப்ப சோ 12ஆம் கேள்வியே பாருங்க. என்னவாம்? சோ தரப்பட்டுள்ள அலைநீளத்துடனான ஒளியினை ஒளி மின்கலத்திற்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள உலோக மேற்பரப்பின் மீது படவிடப்பட்ட போது உருவாகும் ஒளி மின்னோட்டத்தினை பூச்சியமாக்குவதற்கு 6 வோல்டேஜ் அழுத்த வேறுபாட்டினை வழங்க வேண்டியுள்ளது. அப்படின்றது என்ன? நிறுத்தும் அழுத்தம். ஆரம்ப ஒளியின் அலைநீளத்தை போன்று 4 மடங்கு அலைநீளமுடைய வேறு ஒளியினை உபயோகிக்கும் போது ஒளி மின்னோட்டத்தை பூச்சியமாக்குவதற்கு வழங்கப்பட வேண்டிய அழுத்த வேறுபாடு 0.6 வோல்டேஜ் ஆக இருந்தது. ஆரம்பத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒளியின் அலைநீளமானது. சரி. இப்ப என்ன சொல்றார்? முதல்ல பிரயோகிக்கப்பட்ட ஒளியின் அலைநீளத்தை எங்களுக்கு நிறுத்தும் அழுத்தம் தான் வந்திருக்கார். அதுக்குரிய சமன்பாடு என்ன? ஐன்ஸ்டீன் சமன்பாடு ஒளிமின் விளைவுக்கு HF is equal to pi plus KEmax. இந்த KEmax என்ன போடலாம்? E into VS போடலாம் நிறுத்தும் அழுத்தத்தோட. HF is equal to 5 plus E into VS நிறுத்தும் அழுத்தத்தோட போட்டீங்கன்னா இப்ப இதுதான் 6 இந்த H கணி F கணி என்ன போடுவோம்னா C over lambda. H is equal F is equal to C over lambda. அப்ப ஒரு குறித்த அலைநிலை lambdaக்கு இது 6 வந்துட்டா. அப்ப இங்க என்ன போடுவீங்க? HC over lambda சமன் 5 plus E into 6. அது ஆரம்பத்துல அலைநிலை. இப்ப இந்த அலைநிலை 4 மடங்கு ஆயிக்க இல்லையா? 4 மடங்கு அலைநிலையுடைய வேறு அலையை பயன்படுத்திக்க அது 0.6 வோல்டேஜ் ஆகும். இங்க HC over 4 lambda. So 5 plus இது E into 0.6. இப்ப இந்த லம்டாவில் கேள்வி. இல்ல எங்களுக்கு என்ன வேண்டாம்? எங்களுக்கு வேண்டாம் 5. அப்ப ஒண்ணு இருந்தோட கழிச்சு விடுவோம். இப்ப இதுல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா என்ன வரும்? 1 சய 2. 1ல இருந்து 2 கழிச்சா HE over lambda minus HE over 4 lambda. இது 6ல இருந்தது போனா 5 4. இப்ப 4 lambda போமாசி. இங்க 4 சய 1 3 3 H 5 4. 3ஆல பிரிக்கலாமோ? 3 3 3. இப்ப இந்த ஈ இங்க கொண்டு வந்து இவர் அங்க கொண்டு போகும். ஓகே, லம்டா அங்க கொண்டு போங்க, ஈ இங்க கொண்டு வாங்க. அப்ப HE over E சமன் இந்த 4 லம்டா அங்க வந்துட்டு 1.8 4 லம்டா இருக்கு. என்ன ஈய கீழே கொண்டு வந்து தந்திருக்கேன் பாருங்க. H into C over E வந்து 1.2. அது HC என்ன வந்திருக்கு? H into C. அப்ப HE over E வந்து 1.24 into 10 to the power minus 6 ஆமா. இப்ப இதுக்கு என்ன போடலாம்? HE over E க்கு 1.2 into 1.24 into 10 to the power minus 6 சமன் 1.8 into 4 lambda. அதை வச்சுடுங்க. lambda சமன். இந்த 4ஆல விட்டுவோம் ஒரேடியா 0.31 இல்லையா? அப்ப 0.31 over 1.8 into 10 to the power minus 6. சரிங்களா? என்ன வரும்? கிட்டத்தட்ட இது வேற போகுது. சுமையிலங்களே ஒரு தவிரளவே 3.1 அப்ப
ஒன்றுங்கள் 6 கிட்டத்தட்ட ஒன்றுங்கள் 6 வரைக்கும் வரும். ஒன்றுங்கள் 6 10ங்கள் 6 ஒன்றுங்கள் 6 ஒன்றுங்கள் 6 10ங்கள் 6 லம்டா சம. சோ 10ங்கள் 6 தடவை ஒரு 10ஆல பிரிக்கணும், 10ஆல பிரிக்கணும். 10 7 இது 3 5. சோ 1.67 வரும். 1.67 நான் மட்டும் தான் இருக்கு தானே. அப்ப 1.72 இருக்குது. நான் இது குறையல போட்டிருக்கேன். 3.1 3 போடுறேன். அப்பதான் 106 வந்தது. அப்ப 1.67 into 10 to the power -7 இதுக்கு இதை விட கொஞ்சம் கூட ஆகும். அப்ப என்ன இருக்குது 1.72 into 10 to the power -7 மீட்டர். சோ போட்டு பெருக்கி கொண்டு இருக்கிறேன்ல, இதை போட்டு நிரம்பி பிரிக்கிறேன்ல, அன்னளவான வேல்யூ எடுத்தா எங்களுக்கு தெரியும் இதுக்கு கிட்ட உள்ள வேல்யூ 1.72 தானே. இதை விட கொஞ்சம் கூடணும். இப்ப எத்தனாவது விடை? 5வது விடை. ஓகே, சுருக்கல் சரிதானே? அடுத்து 12ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? உருவில் காட்டப்பட்டிருப்பது மாணவன் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வனோமானியாகவோ அல்லது அம்பியர் மானியாகவோ வோல்ட்டுமானியாகவோ மாற்றக்கூடிய பல்மானி சுட்டாகும். அம்பியர் மானி கல்வனோமானி ரெண்டு ஒன்றுதான். எனது உருவாக்கப்பட்டுள்ள அம்பியர் மானியாகவோ அல்லது வோல்ட்டுமானியாகவோ மாற்றக்கூடிய பல்மானி சுட்டாகும். K1 K2 ஆகிய ஆளிகள் 2 ஆகும். பின்வரும் கூட்டுகளை கருது. இதுல இருக்கு கல்வனோமானி. இது உயர் மின்னோடது தான் வந்திருக்கார் 10 மில்லி அம்பியர். இதுல ஒரு சுவிட்ச போட்டு இங்க ஒரு தடை போட்டு, இங்க ஒரு தடை சுவிட்ச். So K1 K2 R1 R. இப்ப என்ன கல்வி கூட்டுக்கிறது நாம ஏ கூட்ட பாருங்க. அதனை அம்பியர் மானியாக உபயோகிப்பதற்கு K1 K2 ஆளிகள் இரண்டினையும் மூட வேண்டும். சோ நீங்க அம்பியர் மானியா பயன்படுத்தணும்டா இவருக்கு சமாந்தரமா ஒரு தடையை நினைக்கணும். இதை மூடிட்டீங்கன்னா இப்ப இது ஒர்க் பண்ணாது இல்லையா? இதை நீங்கள் மூடிட்டீங்கன்னா இது ஒர்க் பண்ணாது. இது மட்டும் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்ப இதுக்கு சமாந்தரமா கரண்ட், கூடுதலான கரண்ட் இதுக்குள்ளால போகும். இப்ப அம்பியர் மானியா தொலைப்படுவதற்கு K1 K2 ஆளிகள் இரண்டையும் மூட வேண்டும். சரி, இப்ப K2 மூடினாலும் போதும் போன்னு கேட்டீங்கன்னா எஸ். ஆனா இது உயர்தடைன்னா உயர்தடையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இது 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 K1 மூடாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. ஏன் இதுக்குள்ளால போக இது இது உயர்தடையா இருக்கீங்களா? இங்க நீங்கள் சின்ன நினைக்க தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவான தடை நினைச்சா போதும். ஆனா சோ இது எங்களுக்கு ஆகப்பெரிய தடை தானே. இப்ப எங்களுக்கு இது சின்னனா இருக்கும். சின்னனா நினைச்சீங்கன்னா பேர் மணியா தொலைப்படணும்டா. இதையும் மூடினீங்கன்னா ஓகே. அப்ப அது சரி, மூடினால் ஓகே. K2 மூடும். சோ K2 மூடினீங்கன்னா பேர் மணியா தொலைப்படும். சோ K1 ஆப்ஷன் கட்டாயம் இல்லை. ரெண்டையும் மூடினாலும் பேர் மணியா தொலைப்படும். சரி, சோ கால்குலேட் பண்றதுக்கு ஈஸி. K1 மூடினா தானே. அப்ப இது ஓகே, A1 சரி. அடுத்தது அதனை வோல்ட்டுமானியா உபயோகிப்பதற்கு K1 K2 ஆகிய இரண்டும் திறந்திருக்கப்பட வேண்டும். எஸ். இப்ப வோல்ட்டுமானியா தொழிற்படணும் இதுக்குள்ள கரண்ட் விடக்கூடாது. இதால போற கரண்ட் இல்ல, இதுக்கு கொஞ்சம் அடுத்து இதுக்கு கொஞ்சம் அடுத்து. அப்ப ரெண்டையுமே என்ன செய்து விடுவீங்க? திறந்திருக்கணும். சரி, இதால போற கரண்ட் இதுக்குள்ளால போய் இதுக்குள்ளால போகணும். சோ இங்க போகக்கூடாது. அப்ப இதை திறக்கணும். இதுக்குள்ளால போனா இது ஒர்க் பண்ணா போயிடும். அப்ப திறக்கணும். இது ரெண்டு, அப்ப ரெண்டுமே திறந்திருக்கணும். சரி, சி கூட்டு R1 தடையானது R2 தடையினை விட மிக பெரியதானதாகும். பெருசு R1 சின்னதா இருக்கணும், R2 விட மிக சின்னதா இருக்கணும் R1.
ஏன் அம்பியர் மானியா தொடக்க சமாந்தரத்துல சின்ன வோல்ட் மானியா கேட்கிற தொடரா இருக்கிறது மிக பெருசு. அப்ப R2 விட R1 வந்து மிக சின்ன, இவர் பெருசுன்னு சொல்லிட்டாரு, அதனால பிள்ளை. அப்ப இப்ப இதை விட ஏயும் பியும் மட்டும் சரி. நான்காவது விட இல்லையா? ரைட். இப்ப 13ஆம் கேள்வி என்னவா? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு I1 மின்னோட்டத்தினை கொண்டு செல்லும் மிக நீண்ட XY நேர்கடத்திக்கு சமாந்தரமான தளம் ஒன்றின் மீது I2 மின்னோட்டத்தினை கொண்டு செல்லும் செவ்வக வடிவமான தளம் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. நேர்கடத்தியின் மூலம் கடத்தி தளத்தின் மீது ஏற்படுத்தும் விசையானது விகித சமன் ஆவது. இப்ப நேர்கடத்தியின் மூலம் கடத்தி தளத்தின் மீது ஏற்படுத்தும் விசை. இப்ப இருக்குது கடத்தி, இது முடிவில் நிலக்கடத்தி, இதுல ஒரு தடம், செவ்வாய் தடம். இது ஏ தூரத்துல இருக்குது? இது நலம்பி. இந்த நிலைமை மின்னோட்டம் எப்படி ஓடுது? இதுல I1, இதுல I2. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரே திசையில கரண்ட் ஓடினா அப்படி, ஒரே திசையில கரண்ட் ஓடினா கவர்ச்சி விசை, எதிரெதிர் திசையில கரண்ட் ஓடினால் தள்ளு விசை. இப்ப இதுக்கும் இதுக்கும் கவர்ச்சி விசை இங்க வர, இதுக்கும் இதுக்கும் தள்ளு விசை. அப்ப இதுல வெளிப்பெற விளைவுள்ள விசை F2 மைனஸ் F1. என் கிட்ட இருக்கிறது பெருசா இருக்கும், இதுலயும் விசை கேன்சல் ஆகும். விசை வரும் ஒன்று இப்படி வந்துச்சுன்னா இதுக்கு இப்படி வரும், எதிரெதிர் திசை கேன்சல் ஆயிரும். இதுல மேல் நோய் கரண்ட் ஓடுனா இதுல கீழே ஓடுது. அப்ப இது இங்கால வந்துச்சுன்னா அங்கால வரும். அப்ப ஒன்று எதிர் திசை. இப்ப சரியான திசையை பார்க்கணும். இவங்க இதுல இப்படி கரண்ட் ஓடிக்கு காந்தப்புலம் மேல் நோக்கி வரும். இதுல காந்தப்புலம் வெளி நோக்கி, இங்கேயும் வெளி நோக்கி. இப்ப திசை என்ன? காந்தப்புலம் வெளி நோக்கி, மின்னோட்டம் மேல, அப்ப விசை அங்கால வரும். இதுல இங்கால வந்துச்சுன்னா இதுல இங்கால, இதுவும் கேன்சல் ஆகும். அந்த ரெண்டு இடத்துலயும் வர்ற விசையை பற்றி கவலை இல்லை. இதுல வர்ற விளையுள் விசை தான் நீங்க வரப்போகுது. இப்ப விளையுள் விசை என்ன? விளையுள் விசை சமன் F2 மைனஸ் F1. F2 என்ன? இதால இதுல வர்றது மியூ நாட் I1 I2 ஓவர் 2πd. அது ஓரலகு நீளத்துக்கு, அப்ப எல் நீளத்துக்கு 12. அப்ப மியூ நாட் I1 I2 ஓவர் 2πd. டி வந்து இங்கே 2πd இன்டு எவ்வளவு நீளம்? எல் நீள கடத்தி இன்டு மைனஸ் F1 என்ன? இதால இதுல வர்றது. அப்ப மியூ நாட் I1 I2 ஓவர் 2π, அதுக்குரிய தூரம் a பிளஸ் பி இன்டு. எங்களுக்கு வீத சம்பந்தம் கேட்டு கிடக்குது. இதுல மாறிலி எல்லாத்தையும் எடுத்துருங்க. மியூ நாட் I1 I2 ஓவர் I2 L ஓவர் 2π மாறிலி என்ன மிஞ்சம்? இதுல 1 ஓவர் a மைனஸ் 1 ஓவர் a பிளஸ் பி. அப்ப இவ்வளவு மாறிலி. அப்ப இதுக்கு வீத சமனா இருக்கு. 1 ஓவர் a மைனஸ் 1 ஓவர் a பிளஸ் பிக்கு வீத சமன் எத்தனாவது விடை? 5வது விடை. ஆமல்ல? ரைட். 4ஆம் கேள்வி வரும். என்னவா? தகடுகளின் பரப்பளவு a ஆக உள்ள சமாந்தர தட்டு கொள்ளளவின் மேல் தகடு சமனான பகுதிகள் 5ஆக பிரிக்கப்பட்டு அவை கீழே காட்டப்பட்டுள்ளவாறு வேறுபட்ட இடைவெளிகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் பி முடிவிடங்களுக்கு இடையே சமவெளி கொள்ளளவு. இப்போ இந்த தட்டு இப்படி இருக்குது,
இதுல 5 தட்டு இப்படி வச்சுக்கலாம். 3 இப்படி இருக்கு. இப்ப விளைவு கொள்ளலாம் என்று கேட்கிறேன் இல்லையா? ஏ மற்றும் பி முடிவிடங்களுக்கு இடையே சமவெளி கொள்ளலாமா? எப்படி வரும்? எல்லாமே டி தூரம். இப்ப இதுன்ற தட்டுல பிறப்பு தானே, அது 5 பிரிச்சாச்சு. ஒரு தட்டுல பிறப்பு என்ன? A/5. இப்ப எதுல கொள்ளவமா தொழிற்படும் அப்படின்றதான் இப்ப தேவை. இப்ப இந்த தட்டுகள் கொள்ளவியா ஒர்க் பண்ண, இந்த தட்டுகள் கொள்ளவியா ஒர்க் பண்ணுவான். இப்ப இங்க இருந்து ஏற்றம் வருதுன்னு வைங்க, இதுல இருந்து ஏற்றம் வந்தா இது என்ன செய்யும்? இங்க மைனஸ் தூண்டும். அது இதுக்குள்ளால வாங்கிடும். இதுகள் தொழிற்படும். இங்க ஏற்றம் வர்றதுக்கு எப்படி வரும் இல்லையா? இதுல இருந்து வந்தது இங்க வர்றதுக்கு ரீசன் இல்லையா? இதுல இருந்து இதுக்கு தூண்டும், இதுக்குள்ளால வாங்கிடும். அப்ப இதுகள் கொள்ளவியா ஒர்க் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த ஏற்றம் இங்க வர்றதுக்கு வழி இல்லை. ஏற்றம் வந்து தூண்டி இங்கால போகணும். அப்ப இதுல இருந்து இதுக்கு ஏற்றம் வரலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ இதுதான் கொள்ளவே ஒர்க் பண்ண போகுது. அப்ப சிஏபி என்றது ஏ ஏ வந்து A/5 எப்சைலனோட டி என்ன 3D இல்லையா? இப்ப எங்களுக்கு என்ன வரும்? இந்த 5 வந்து கீழே இறங்கினா ஏ எப்சைலனோட 15. அதனால அப்படி ஒரு ஆன்சரை காணல. சொன்ன பொறுத்தமல்ல இப்படித்தான் வரணும். இப்ப நீங்க இங்க இருந்து விட்டா இதுல தூண்டுபடும், இதுக்கு போகும். இதுக்கு போனா இதுல இருந்து இவர்கிட்ட போறதுக்கு வழி இல்லை. இதுல இருந்து ஏற்றம் அப்படி இங்க போகும், இவருக்கு நேரம் இல்லையல்லோ. இப்ப எங்களுக்கு இது கொள்ளளவியா ஒர்க் பண்ண முடியாது. இப்ப இப்படிதான் வரணும். முதல்ல ஆன்சர் இல்ல. இவர் இதுக்கு ஒரு கொள்ளளவம், இதுக்கு ஒரு கொள்ளளவம் அப்படி தனித்தனியே கண்டிருக்காரு. இவ்வளத்துக்கு ஒன்று, இவ்வளத்துக்கு ஒன்று, இவ்வளத்துக்கு ஒன்று. ஆனா சோ அப்படி தொழிற்பட முடியாது இல்லையா? சோ இதுல இருந்து இதுக்கு வந்து இப்படி இறங்கி போயிடும். இங்க இருந்து இங்க வர்றதுக்கு வழி இல்ல. ஏன் ஏற்றம் இங்க இருந்து இங்க தூண்டுறதுக்கு வழி இல்லையே, நேரம் இல்லையே. இதுக்கு நேரம் இருந்தா தடுத்து தூண்டும், இதுக்குள்ளால இப்படி தூண்டுற வழி இல்லை. இதுல இருந்து இதுக்கு வந்து இப்படி வர்றன்ற வழி இல்லை. சோ என்னுடைய கன்செப்டின் படி இப்படிதான் வரும். சார் அதுக்கு இது பாக்குறாங்க சார் மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க. சோ இப்படி என்ன இதுல இப்படி ஒரு இதுல இருந்து இங்க வந்து தூண்டப்பட்டதுக்குள்ளால வர மாட்டேன் இந்த எஜ்ஜுக்குள்ளால. பட் நேர நேர வருவார். இதுல இருந்து இங்க தூண்டலாம், இங்க தூண்டி தூண்டுமான்றதான் இப்ப பிரச்சனை. சொல்லிப்படுமா இல்லையா? ரைட். ஓகே. என்ன பொறுத்த மட்டும் இப்படிதான் வரணும். ஆஹ் இதுல இருந்து இங்க இன்டியூஸ் ஆகுமான்றது இந்த நுனியால இது என்ன இதுக்கு சமாந்தரமா இல்ல. இது நேரம் இங்க இன்டியூஸ் பண்ணி இதுக்குள்ளால போய் சேர்ந்துடும். இங்க அவர் பெற வேண்டிய தேவை வராது.
இது நீங்க ஃபுல்லா பிளேட்டா வச்சிருந்தீங்களா இது ஒரு கொள்ளளவு, இது ஒரு கொள்ளளவு, இது ஒரு கொள்ளளவு என்று விளைவுல காண வேண்டி வரும். மற்றபடி இங்க இருந்து இங்கதான் காண வேண்டி இருக்கு. சரி, இது ஒர்க் பண்ணாது. ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இல்லை. சரி, அதாவது கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒருக்கா தேடி பார்க்கறேன். நானும் இப்பதான் பாக்குறேன்னு இப்படிதான் வரணும் என்னுடைய நாலேஜுக்கு. இதுல இருந்து இதுக்கு தூண்டி போச்சு. சரி, ஆன்சர் இல்ல. இப்ப 15ஆம் வெப்பநிலையுடன் நிரம்பலாவிய முக்கமானது மாற்றமடையும் விதமானது கீழ் குறிப்பிட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. சரி, என்னவாம்? வெப்பநிலைக்கும் நிரம்பலாவிய முக்கமும் தந்திருக்க. ஓகே, இப்ப கேள்வி. மூடிய அறை ஒன்று வெப்பநிலை 28 பாய்சி ஆவதோடு ஈரப்பதன் 80% ஆகும். அறை வெப்பநிலையினை படிப்படியாக குறைக்கும் போது அறையினுள் பனியானது உருவாகும் வெப்பநிலை. ஏன்னா பனிப்படலை என்று இருக்கிறார். பனிப்படலைன்னா என்ன? நிக்கிற நீராவி நிக்கக்கூடிய நீராவியா மாறுற வெப்பநிலை. இப்ப நிக்கக்கூடியதா மாறுறதுன்னா நிரம்பல் ஆவியா மாறும். இப்ப எங்களுக்கு பகுதிய முகத்தை முதல் கண்டுபிடிப்போம். இப்ப சாரப்பன் தந்திருக்காருல்ல, சாரப்பன் 80%. இப்ப உங்களுக்கு தெரியும் ஆர்ஹெச் பகுதிய முக்கத்தின் கீழ் நிரம்பலாவிய முக்கம் தர 100. ஆர்ஹெச் எவ்வளவு? 80%. பகுதிய முக்கம் காணணும். அதுக்குரிய நிரம்பலாவிய முகம் என்ன? 28 பாயத்துல நிரம்பலாவிய முகம் 26.93. 26.93 தரணும். ஒரு சைவர் போயிடும். இது இங்க ஒன்று வாங்க பேசாம இது இங்க வந்து பெருக்கும் 8 தர 26.93 கீழ் 10. 8 போய்க்கினா 3 24. 9 72 74 7 6 48 55 5 16 5 16 5 21. அப்ப 21.544 பாஸ்கல். இது பௌதிய முகம். இந்த பௌதிய முகம் எந்த வெப்பநிலையில நிரம்பலாவிய முகமா இருக்குது? 24 பாயசியில. 21.54 24 பாயசியில நிரம்பலாவிய முகமா மாறும். அப்ப பனிப்படல என்ன? 24 பாயசி. அரை வெப்பநிலையில இருக்கிற பௌதிய முக்கம் நிரம்பலாவிய முக்கமா மாறுற வெப்பநிலை தான் என்ன? பனிப்படல. அவன் நிக்கிற நீராவி நிரம்பலாவியா மாறுற வெப்பநிலை பனிப்படல. அப்ப நிக்கிற நீராவியால் உருவாகிற முகம் பௌதிய முகம். அது நிரம்பலாவிய முகமா மாறுற வெப்பநிலை எது? 24 நிரம்பலாவியா மாறும். இப்ப பனிப்படலை 24 பாயசி 5வது. ஓகே, 16ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? கீழே காட்டப்பட்டுள்ள தடை வலையமைப்பு ஏகமபி இடையே சமவெளி தடை 4 ஓம் ஆகும். ஆர் தடையின் பெருமானம். தடை ஆறுன பெருமானம் என்று இருக்கு. இதுல 2 தடவை வந்திருக்க. இது 2 ஓம், இது 5, இது 10. இன்னொரு 6 ஓம். இப்ப என்ன சொல்லிட்டார்? ஏகம பிக்கு இடையிலான சமவெளி தடை வந்து 4 ஓமா. ஆறின் பெருமதி என்னன்னு கேள்வி. இப்ப எப்படி வரும்?
சமவெள தடை வந்து 4 ஓம் வரும். ஏக்கும் பிக்கும் முடியாது. இப்ப இது 10 10 10 10 எவ்வளவு 5 இல்லையா? 5 இதுல இருக்குது 5 ஓம். சொன்னால் இது 3 ஓம். இது ரெண்டும் சமாந்தரம். இது ரெண்டும் இது ரெண்டும் ஒரு பாயிண்ட், இது ரெண்டும் ஒரு பாயிண்ட். 5 இங்கால 3 பிக்கு வருது. இது 5. இதுல இது ரெண்டும் சேர்ந்து ஒரு தடவை வரணும். ஏதோ ஒரு தடவை வரணும் இருக்கட்டும். இதுல இருக்குது 2. இப்ப விளையுள் தடை 4 ஓம் வரும். என்ன இப்ப எங்களுக்கு என்ன தோணுது? 5க்கு 3 5க்கு 3 இருந்தா இது ஒர்க் பண்ண அதை இப்ப 8 8 4 வரலாம். நான் அப்படித்தான் கட்டாயம் வரணும்னு இல்ல. ஆனா இருக்கிறதுல வேற ஆப்ஷன் இல்லையே எங்கள்கிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லையா? ஏன் இது எப்படி ஒர்க் பண்ண தெரியும்? விளைவில் தர 4 மட்டும்தான் தெரியும். அது வீஸ்டம் பிரிட்ஜ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லல. வீஸ்டம் பிரிட்ஜ்ல இருந்தா 4 வரலாம். அதன்படி 6 விளையான்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப கட்டாயம் இது சரியோன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. என் வேற விதத்தாலையும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம், இல்லையா? தெரியாது. ஏன் இப்படி இது வீஸ்டம் பிரிட்ஜ் இல்லாம 4 வரலாம் தானே. இதுக்குள்ள கரண்ட் ஓடி ஏதோ ஒரு விதமா 4 வர்ற சான்ஸ் இருக்கே. இப்ப சொல்லலாம். இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட வேற வழி இல்லை என்றதால இது 8 தெரியுது. இப்ப கீழையும் ஒரு 8 வந்தா 4 பேர் மட்டும் தெரியுது எல்லாம். அப்ப இது 3 இருக்கணும். இது 3 இருக்கணும். இது ஒர்க் பண்ணக்கூடாது. அப்ப இது 3 வரணும். இது என்ன வரணும்? 6 6 6ன்னா 3 வரும். இந்த கன்செப்ட்ல இது 6 சமயம் 6 எடுக்கிற மாதிரி தான் வேற ஆன்சர் இது. ஓகே, இப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது. அப்படி இல்லைன்னா இப்ப என்ன செய்யணும்னு சொன்ன இதுல ஒவ்வொன்றா போட்டு சுருக்கி பார்க்கணும். எதுக்கு 4 வருது? 5 விடை. 5 விடையில எதை போட்டா 4 வருது அப்படின்றத போட்டு பார்த்து செய்யும். அப்படி போட்டு பார்த்தாலும் எதுக்கு வரும்? 6 போடக்கதான் இது வீஸ்டம் பிரிட்ஜ வந்து 4 வரும். இப்ப அதன்படி இது என்ன 6 ஓம் 3வது. அப்படி இந்த 5 ஆப்ஷன்ல எது விடைன்றதை கண்டுபிடிக்கலாம். ஈஸியா வர்றது உதாரணப்படியா பாருங்க. 17 என்னவா? குவிவு வில்லை ஒன்றிலிருந்து தூர தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டு மெய்பிம்பமானது பெறப்படுகின்றது. பொருள் மற்றும் பிம்பங்களுக்கு இடையிலான தூரம் டி ஆகும். ஜூ எதிர் டியினை வரைவில் இட்ட போது சரியான பிம்பத்தினை பெற்றுக்கொள்வது கீழ்காட்டப்பட்டுள்ள வரைபாகம். என்னவாம்? குவிவு வில்லை ஒன்றுல இருந்து தூர தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டு மெய்பிம்பமானது பெறப்படுது. மெய்பிம்பம் பெறப்படுதுன்னா இங்க இப்ப பிம்பங்களுக்கு பொருள் மற்றும் பிம்பங்களுக்கு இடையிலான தூரம் டி. இது u பிளஸ் பி. இப்ப u எதிர் டியினை வரைவில் இட்ட போது சரியான வடிவம். அதாவது u பிளஸ் விக்கும் ஜூக்கும் u பிளஸ் வி என்னதானே டி. u பிளஸ் விக்கும் ஜூக்கும் கிராஃப் கேருந்தா இப்படி வர மாட்டேன் கேட்கிறார். நாங்க கிராஃப் கிளாஸ்ல கீறிருப்போம் இப்படி கிராஃப். எப்படின்னு கேட்டீங்கன்னா கெஸ் பண்ணுவீங்க. இப்ப ஜூன் மெய்பிம்பம் கிடைக்கணும் ஆ குறைஞ்ச நிலம் வந்து எஃப்க்கு வெளியால வைக்கலாம். இப்ப எஃப்ல வச்சா என்ன நடக்கும்? பிம்பம் முடிவிலிக்கு போகும். இது எஃப் ஆயிருக்க வி வந்து முடிவிலி. சோ முடிவிலியையும் எஃப்ஐயும் கூடனா முடிவிலி. அப்ப என்ன? இது எஃப் இருக்க முடிவிலியில வரும். பிறகு ஜூ வந்து முடிவிலிக்கு போயிருக்க பிஎஃப். இது முடிவிலியாயிருக்க பிஎஃப். என்ன? ஜூ வந்து முடிவிலிக்கு போயிருக்குள்ள வி வந்து எஃப்க்கு வரும். அப்ப அப்பவும் முடிவிலி. இப்ப இங்க வரும். சோ ஜூ முடிவிலி ஆயிருக்க
விஎஃப் முடிவிலையும் எஃப்ஐயும் கூட்டினா முடிவிலி தானே. இப்ப முடிவிலியில வரும். இது முடிவிலியா இருக்கு, முடிவிலியில வரும். அப்ப முடிவிலியில தொடங்கி முடிவிலியில முடியணும். இங்க தெரியுமோ 2Fல வச்சா 2F, இது 2Fல வச்சா VN 2F, 2F 2F 4F. இப்ப இங்க 4Fல இதுல இருந்து வந்து 4Fக்குள்ள இப்ப எந்த கிராஃப் வரும்? எத்தனாவது கிராஃப் இருக்கு? மூன்றாவது இல்லையா? சோ முடிவிலியில தொடங்கி முடிவில முடியணும். சோ இது 2F. அப்ப இப்படி வந்தா அங்க போகும். அப்ப மூன்றாவது. நாலாவது வராது. நாலாவது முடிவிலி இல்ல, ஒரு பெருமானத்துல இருந்து போய் முடிவிலிக்கு போற மாதிரி காட்டியிருக்கு. சோ முடிவிலி டு முடிவிலி வர்றது இது மூன்றாவது விடை. ஓமல்லா Right. 18ஆம் கேள்வி பாருங்க. உயரமான ஸ்பீக்கர் ஒன்றின் முகவை ஒன்றின் உள்பக்கத்தின் அடியில் காணப்படும் புள்ளியினை நோக்கி அதற்கு 40 சென்டிமீட்டர் உயரத்துக்கு காணப்படும் புள்ளியில் கண்ணானது வைக்கப்பட்டு அவதானிக்கப்படுகின்றது. பின்னர் ஸ்பீக்கருக்கு உள்ளே 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு முறிவுச்சுட்டின் ஆளுங்கள் மூன்றுடைய நீரானது இடப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நீருடன் கலக்காத 5/3 முறிவுச்சுட்டியுடைய இன்னொரு திரவமானது இடப்படுகின்றது. அடியில் காணப்படும் அடையாளத்தின் இறுதி பிம்பம் திரவ நீர் இடைமுகத்தில் உருவாகும் வகையில் ஆகும். ஸ்பீக்கரில் இடப்பட்ட திரவத்தின் உயரமானது. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றார்? ஒரு முகவை இதை மேல இருந்து பார்க்க பிரச்சனை இல்லை, எவ்வளவு உயரம் பண்ணா தேவை. இதுல இருக்கிற புள்ளி பொருள்னு பாக்குற. இப்ப இதை பார்த்தா இது என்ன செய்யும்? கொஞ்சம் மேல உயர்ந்து தெரியும். 4/3 முறிவு சுட்டியுடைய நீரானது இடப்படுகின்றது. அப்ப இதுக்குரிய விமை இங்க நிக்க தெரியும். இப்ப இதுக்கு மேல இன்னொரு திரவத்தை விட்டு இது நீர் முறிவு சுட்டி 4/3. இந்த திரவத்தின முறிவு சுட்டி என்ன? 5/3. இந்த எச்சு என்னதான் கேள்வி. இப்ப இறுதி பிம்பம் எங்க வருதா? இறுதி பிம்பமானது திரவ நீர் இடைமுகத்தில் உருவாகும் வகை இங்க வருது கடைசி பிம்பம். அப்ப மொத்த பிம்பட பேச்சு என்ன? 8 சென்டிமீட்டர் இல்லையா? சோ மொத்த பிம்பட பேச்சு 8 சென்டிமீட்டர். அப்ப உயரத்தை காணும். நீங்க பிம்பட பேச்சு என்ன காணலாம், இல்ல தோற்றாளம் என்ன போடலாம். எப்படி போடுவா? தோற்றாளத்தை போடுவோமா? தோற்றாளம் சமன் ஒவ்வொரு ஊடகத்தாலையும் பெற தோற்றாளங்கள்ட்ட கொடுத்தோம். இங்க முறிவு சுட்டி சமன் உண்மையாளத்துங்கள் தோற்றாளம் அல்ல. அப்ப தோற்றாளம் என்ன? எச்சுங்கள். இப்ப மொத்த தோற்றாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா எச். அப்ப எச் சமன் இதால வர்ற தோற்றாளம் என்ன? எச்ஓவ இது எச்ஓவ 5/3 5/3 பிளஸ் இது இந்த தோற்றாளம் என்ன? 8/4/3. அப்ப எச் சமன் இது மேல போகும் 3h/5. இது மேல போயிரும். 24/4 இது இங்க ஒன்று வாங்க. h மைனஸ் 3h/5 இவ்வளவு 2h/5. ஒரு டே சொல்லுவா 5 5ல இருந்து 3 கூட 2 2h/5 சமன் ஆகும். இந்த 2ஆல வெட்டினீங்கன்னா 3. அப்ப h 15 சென்டிமீட்டர். அப்ப திரவ நிலை உயரம் என்ன? 15 சென்டிமீட்டர். 4வது. ஓகே இல்ல? சுத்தமாக என்னவாம்? நீலம், பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்துடனான எல்இடி மின்குமிழ்கள் 3 12 வோல்டேஜ் மின்கலத்துடன் சுற்றில் காட்டப்பட்டுள்ள இணைக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு வகையான எல்இடி ஒளிர்வதற்கு தேவையான ஆகக்கூடிய வோல்டளவு மற்றும் மின்னோட்டம் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. சோ 3 எல்இடி இருக்குது. மூன்றுக்கு 3 தடை இணைச்சிருக்கு. ஓகே, இப்ப இது நீலம், பச்சை, மஞ்சள். இதுக்கு ஆகக்கூடிய வோல்ட் அளவு 3 வோல்டேஜ், 4 வோல்டேஜ், 2 வோல்டேஜ். இதுக்குள்ள 3 வோல்டேஜ். எதுக்கு? நீலத்துக்கு. சோ பச்சைக்கு 4 வோல்டேஜ், இதுக்கு 2 வோல்டேஜ். அதுக்குள்ள ஒரு கரண்ட் இது 10 மில்லி ஆம்பியர், இதுக்கு 20 மில்லி ஆம்பியர், இதுக்கு 25 மில்லி ஆம்பியர். இது ஒளிர்றதுக்கு இதுக்குள்ள வோல்ட் அளவும் மின்னோட்டமும் தந்திருக்க. இப்ப ஆகக்கூடிய மின்னோட்டம் ஆகக்கூடாது. சுற்றில் காணப்படும் எல்இடி யாவும் முறையானவாறு ஒளிர்வதற்கு, ஏன்னா மேக்சிமம் வோல்டேஜுக்கு மேக்சிமம், அதாவது முழு பிரகாசத்தோடு ஒளிர்றதுக்கு R1 R2 என்ன இருக்க வேண்டிய தடையின் பெருமானங்கள் என்ன? இது ஒவ்வொன்றுக்கு இருக்க வேண்டிய தடையின் பெருமானங்கள் என்னென்ன இருக்கணும். என்ன சிக்கல்? கீழே இருக்கிற பற்றி எவ்வளவுன்னு தெரியல. சரி, பாப்மேன். இப்ப ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வோல்டேஜ் பாருங்க. இதுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது? இதுக்கு 30. 3 இது மில்லி ஆம்பியர்லயே பெருக்கிறேன். இப்ப 30 மில்லிலேயே பெருக்கிறேன்னா இதுக்கு 80. ஒரே மாதிரி இது 80, இது 50. இப்ப மேக்சிமம் எது? இது. இப்ப 80 இருக்குல்ல, அப்ப எல்லாத்துக்கும் 80 வரும். இதுக்கு 80 இருந்தா எல்லாத்துக்கும் 80 வரணும். உங்களுக்கு R3க்கு R2க்கு ஒரு வேல்யூ வந்துடுது. இப்ப சிக்கல் அதுதான், எல்லாத்துக்குமே வேல்யூ வந்திருக்காரு. கண்டுபிடிக்கிறதுக்கு சதபந்தனாம. இப்ப இதுக்கு 3க்குள்ளேயும் உள்ள அழுத்தம் சமன். இப்ப நான் எப்படி போட போறேன்னா, ஓகே, இது நாங்கள் கிலோ ஓம்லயே போடுவோமா? இப்ப இதை நான் மாத்த தேவையில்லை, அப்படியே வச்சுக்கொள்ளலாம். இதுக்குள்ள இது பெருக்கப்படாது. இது 3 வோல்டேஜ் இருக்கு, தடை இல்லையே. நம்ம சொன்ன 30 3, இது 4, இது 2 வோல்டேஜ் இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரே வோல்டேஜ் வரும். இப்ப நான் இப்படி போறேன், நீங்க இதுக்குள்ள இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 சாக 10 R1 அது சமன். இதுக்குள்ள 4 சாக 20 R2. இது கிலோ ஓம்ல இருக்கு, அப்ப இது வோல்டேஜ். இது 2 சாக 25 R3. இது எந்த இடத்துல இந்த வேல்யூக்கள் சமனாகும் அப்படின்றத பார்க்கணும். எந்த செட்டில் வேல்யூவை போட்டா சமனா வரும் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஏதாவது 2 போட்டு பார்ப்போம். முதலாவது ஆன்சரை போட்டு பார்ப்போம். இது R1 வந்து 0.6 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3 பிளஸ் இதுக்கு 0.6 போட்டா 6. அங்கால என்ன வரும்? 4 சக 6க்கு என்ன போடணும்? 0.1 போடணும். 0.1 போட்டீங்கன்னா 20 தர 0.1, 20 தர 0.1 10. இது ரெண்டும் சமனோ? சமன் இல்லை. 9 6 வருது, அப்ப பிள்ளை முதலாவது வராது. ரெண்டாவது போடுமா? ரெண்டாவது போட்டீங்கன்னா 0.9 போட்டா என்ன வரும்? 3 சக 9. இடத்துக்கு போட்டீங்கன்னா 4 சக 0.4 போட்டா இது சமன் 12 வருதா? அடுத்தது போட்டு பார்ப்போம். இது 2 சாக 25 R3. R3க்கு என்ன போடுவீங்க? 0.4 14. 0.4 போட்டா 100
1 10 என்ன அதுவும் சமம். அப்ப இது விடை 2வது. நம்ம இதை போட்டு பார்க்க தேவையில்லை தானே. அடுத்தது போட்டு பாருங்க. 3வது போட்டு பாருங்க. 3வது போட்டா 3 சாக 0.5 போட்டா 5. அடுத்ததுக்கு போட்டா 4 சாக R2 என்ன போடணும் 0.3 போடணும். 0.3 போட்டா இது R சமன் இல்லையே. 8ம் 10ம் அப்ப வராது. அப்படி மற்றதில் வராது. அப்ப 2வதுக்கு 3ம் வருதே. இது 2 வந்தது. இது 2 வரைக்கும் அடுத்ததையும் போட்டு பார்த்தோம். அதுவும் வருது. இப்ப 2வது விட முதல் சொல்லிகள் நான் இதையும் அதையும் பெருக்கிட்டு இது தடை என்னதான் I x R பெருக்கணும். இது வோல்டேஜ் தான் இருக்குது. இப்ப 3 சக இதுக்கே இருக்கிறது. இது 3ம் சமான் தரம். இப்ப 3கையும் இருக்கிற அழுத்தத்தை சாப்பிடுது. அதான் இங்க சாப்பிடுது. Right. 20ஆம் கேள்வி. என்னவாம்? கீழே உருவில் பகுதி ஏயில் காட்டப்பட்டிருப்பது பொது காலல் நிலையமைப்பில் பிரயோகிக்கப்பட்டுள்ள என்பிஎன் டிரான்சிஸ்டர் ஆகும். இது 12 வோல்டேஜ் நேரோட்ட முதல் ஒன்றினால் கோடலிடப்பட்டுள்ளது. உருவில் பகுதி பியில் காட்டியிருப்பது சுற்றுக்குரிய விசிஇக்குரிய பயப்பு மின்னோட்டம் ஐசி ஆனது மாறுவதை குறிக்கும் சுமை கோடாகும். முதல்ல வந்திருக்கார். இது ஏர்த் பண்ணிருக்குது. இது ஆர்சி. இங்க ஒரு தடவை இருக்குது ஆர்பி. அது மாறும் தடையாகும். இது 12 வோல்டேஜ். ஓகே. என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது இந்த சுமை கோடு வந்திருக்கு எப்படி ஐசிக்கும் விசி. இது மில்லி அம்பியர்ல வந்திருக்க. இங்க 24 இங்க 12. சரி, இப்ப என்ன கேட்கிறார்? டிரான்சிஸ்டர் ஆனது அதன் செயற்பாட்டு கோட்டில் காணப்படும் போது முறையே ஐசி மற்றும் ஐசி மின்னோட்டம் மற்றும் ஆர்சி தடையும் பெருமானமா இருக்கக்கூடியது. இப்ப செயற்பாட்டு கோட்டில் காணப்படும் போது செயற்பாட்டு நிலை என்ன? இந்த அவுட்புட் வோல்டேஜ் இருக்குல்ல, அதாவது விசி. விசி வந்து அவுட்புட் வந்து விசிசி பை 2 இருக்கு. இப்ப விசிசி வந்து 12 இல்ல, அப்ப 12 கீழ் 2 6 வோல்டேஜ் இருக்கு. வி அவுட்புட்ன்றதுதான் விசிசிக்கு மீக்க முடியல. அப்ப இது 6 வோல்டேஜா இருக்க. ஐசி எவ்வளவு? இது 12 அல்ல, இது நடு. அப்ப இங்க நடு எவ்வளவு? 12 மில்லி ஆம்பியர். அப்ப ஐசின்ற பெருமதி வந்து 12 மில்லி ஆம்பியர். ஓகேயா? பிறகு செயற்பாட்டு நிலையில இருக்குதுன்னு சொன்னா, அதாவது சிறந்த கோடல் நிலையை நான் கருதுறேன். இப்ப சிறந்த கோடல் நிலையை தான் நாங்க செயற்பாட்டு நிலையன்னு சொல்லுவோம். நார்மலா செயற்பாட்டு நிலையண்டா இல்லை, இதுக்கு எந்த வேல்யூ இருந்தாலும் 12 விட குறைய இது இருந்தாலும் செயற்பாட்டு நிலை தான். ஐசிக்கு எந்த வேல்யூ வந்தாலும் இல்லையா, நிரம்பல் மின்னோட்டத்தை விட குறைய வந்தா அது முழுக்க செயற்பாடு நிலை தான். நாங்கள் சிறந்த கோடல் நிலைக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறோம் 12. பிறகு ஆர்சியில பெருமதி கேட்கிறார். இது எவ்வளவு வரும்? இதுக்கு 6 வோல்டேஜ், இதுக்கு 6 வோல்டேஜ் தானே. இப்ப ஐசி 12 வந்துட்டு அப்ப 6 சமன் 6 வோல்டேஜ். அப்ப என்னது? ஐசி ஆர்சி 12 தர ஆர்சி. ஆர்சி எவ்வளவு? அரை கிலோ. ஏன் இது மில்லி ஆம்பியர்ல போட்டிருக்கேன். இது கிலோ 500 ஆர்சி வந்து 500. அப்ப 12 மில்லி ஆம்பியரும் 500. எத்தனாவது விடை? 5வது. நீங்க
சோ வேற மின்னோட்டங்களை போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வேற மின்னோட்டத்துக்கு வரலாம். அப்படி நீங்க இடையில ஒரு பெருமானம் போடலாம். ஐசிக்கு நீங்க வேற பெருமானம் போடலாம். இதுல 24 போடல. அது 24 நிரம்பல் நிலை. மிச்சம் எது போடுறோம்? 2 மில்லியன் பேர் போடுறோம். ஆனா 2 மில்லியன் பேர் கோணுமெண்டா இதுல 2 மில்லியன் பேர் வந்துட்டுன்னா வோல்டேஜ் வேறு. இது வோல்டேஜ் வேறு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை கண்டுபிடிக்கும். அதுக்கு என்ன வருமெண்டு பாருங்க. ஐசி 2 வந்துட்டா இது 2 இந்த வோல்டேஜ் எவ்வளவு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படியா இருக்கும்? 12க்கு 6 2க்கு 2 வரும். நான் தாண்டி அழுதி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப நீங்க இந்த 2 மில்லியன் பேருக்குரிய இந்த பிஏ காணுங்க. என்ன டாண்டிடா ஜாப்படுத்துவீங்க. இந்த டீட்டா அழுதினா டாண்டிடா ஜாப்படுத்தி சொவிவனை காணுவீங்க. சொவிவனை கண்டா அதுக்குரிய ஆர்சியை கண்டுபிடிப்பீங்க. அவன் எனக்கு இதுக்கு 500 வர்றபடியா அதுக்கு வேறதானே வரணும். அப்ப எங்களுக்கு இது அல்ல சில வேளை ஒரே விட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டுடுவோம். நீங்க டாண்டிடா அழுதினீங்கன்னா என்ன வரும்? இது 2 கீழ் V1 12 மைனஸ் V1 சமன். இதே தாண்டி எங்க எழுதினீங்களா? இது 24 கீழ் 12 குறுக்க போய்க்கினா அதில் 2 போயிடும். ஸோ 12 செய்ய V1 சமன் 1. அப்ப V1 சமன் 5. ஸோ இது 11 வோல்டேஜ். அப்ப இதுக்கு 1 வோல்டேஜ். அப்ப 1 சமன் என்ன வரும்? ஆர்சி இன்டு மின்னோட்டம் 2. அப்ப ஆர்சி என்ன? அரை கிலோ. அப்ப அதுக்கும் அதே தான் இல்லையா? 500 ஓம். அதுக்கும் அதை விட தான் வரும். அப்ப 2 மில்லி ஆம்பியர் 500 ஓம். 2 இருக்குது. நான் இப்ப எதை கொடுப்பேன்? 5வது விடைய சிறந்த செயற்பாட்டு நிலைக்கு, அதாவது சிறந்த கோடல் நிலை என்று படிச்சிருப்பேன் நாங்க விரியலாக்கி. அந்த விசிசி பை 2 இருக்கிறதா சிறந்த கோடல் நிலை. அப்ப உங்களுக்கு 3ம் 5ம் இருந்தாலும் எது விடை? 5வது விடை சரியான விடை. ஓகே, சிறந்த கோடல் நிலை. செயற்பாடு நிலைக்கு 2ம் வரலாம். ஆர்கியூ பண்ணினா 2ம் வரலாம். அதாவது 3வதும் 5வதும் வரலாம். ஆனால் என்னது சிறந்த கோடல் நிலை என்று எடுத்தீங்கன்னா 5வது. பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா 5. ஓகே, இப்ப நான் 20ஆம் கேள்வி வரைக்கும் போட்டிருக்கேன் சார். கொஞ்சம் வேகமா போடுவீங்கன்னு சொல்லுவீங்க. ரைட், நான் நாளைக்கு விடிய மேக்சிமம் மிச்ச கேள்வியெல்லாம் ட்ரை பண்ணி நாளைக்கு விடிய போட்டுறேன் முழுக்க. ஓகே ரைட், நான் இப்ப இந்த கேள்வி அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ பாருங்க. ரைட், ஓகேடா, அடுத்த வீடியோல போட்டுறேன்.